வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடு ரோட்டில் நான் பட்ட வேதனை, யாருக்குமே அந்த கஷ்டம் வரக்கூடாது. காளி வெங்கட் பேட்டி இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒரு சில நடிகர்கள் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறி வாழ்ந்து விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் நடிகர் காளி வெங்கட். பல திரைப்படங்கள் மூலம் பலர் மனதில் இடம் பிடித்தவர் தான் காளி வெங்கட். சினிமா வருவதற்கு முன்பு தன் பட்ட கஷ்டத்தை மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பிறந்த காளி வெங்கட் சினிமா மீது இருந்த ஆசையால் சென்னைக்கு வந்து 2008ஆம் ஆண்டில் சினிமாவில் வாய்ப்பு தேடி பல கம்பெனியாக அலைந்திருக்கிறாராம். பல போராட்டத்துக்கு பிறகு இவருக்கும் 2010ஆம் ஆண்டு அகம்புறம் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்துக்கு பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வந்த காளி வெங்கட் தெகிடி, முண்டாசுப்பட்டி ஆகிய படங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு நடிகர் என்ற பெயரும் எடுத்திருந்தார். அந்த திரைப்படத்திற்கு பிறகு மௌனகுரு, தடையறுத்தாக்க, கலகலப்பு, உதயம், மதையான கூட்டம், வாயமுடி பேசவும், இறுதி சுற்று, மிருதன் போன்ற திரைப்படங்களை நடிச்சிருந்தார். ராட்சசன் திரைப்படத்தில் விஷ்ணு விசாவின் நண்பராக நடித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் கார்கி திரைப்படத்தில் வழக்கறிஞராக திக்குவாய் ரோலில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த படம் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. இந்த படத்தில் இவருடைய நடிப்பு பலருடைய பாராட்டையும் பெற்றிருந்தது. தொடர்ந்து நல்ல கதை அம்சம் கொண்ட கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்த காளி வெங்கட் நடிப்பில் அண்மையில் மெட்ராஸ் மேட்னி திரைப்படம் வெளியானது. காளி வெங்கட், சத்யராஜ், ரோசினி, ஹரிப்பிரியா நடிப்பில் வெளியான இந்த படத்தில் குழந்தைகளை வளர்க்கும் பாடப்படும் பாசக்கார அப்பாவாக நடித்திருந்தார். திரையரங்கில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது, வசூலையும் அள்ளியது. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை பேசிய வெங்கட், அபிஷேக் மூலம்தான் இயக்குநராக சந்தித்தேன். வீட்டுக்கு கூப்பிட்டு கதை சொன்னார். இந்த கதை சொன்ன உடனே எனக்கு புரிந்தது. எல்லோர் வாழ்க்கையிலுமே இதை உணர்ந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா அப்பாவும் பிள்ளைகளை தன்னிடம் இருந்து பிரிந்து செல்வதை உணர்வாங்க. இந்த கதை கேட்டதுமே எனக்கு அப்பாவின் ஞாபகம் வந்தது. அந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. தொடர்ந்து பேசிய காளி வெங்கட், எப்போதுமே நான் பட்ட கஷ்டத்தை யாருமே படக்கூடாது என்று நினைப்பவன் நான். சினிமாவுக்கு நடிக்க வருவதற்கு முன்பு காய்கறி வியாபாரம் தான் செய்து கொண்டிருந்தேன். ஒரு தடவை தள்ளு வண்டியில் வெங்காயத்தை ஏற்றி வியாபாரம் செய்த போனேன். மெயின் ரோட்டில் இரத்தத்தில் வண்டி இறங்கும் போது தள்ளுபடி கவர்ந்த வெங்காயம் எல்லாமே கீழே கொட்டி விட்டது. அதை ரோட்டில் இருந்து பொறுக்கி மறுபடியும் வண்டியை நிமித்தி வெங்காயத்தை அந்த வண்டியில் ஏற்றியது இன்னமும் என்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் என்றைக்குமே எனக்கு சோறு போட்டது அதுதான். அந்த வெங்காயம் வீணாக போய்விடுன்னு வேதனையில் நடு ரோட்டில் ஓடி ஓடி பொறிக்கிருந்தேன். அதை அப்போது நினைத்தாலும் வேதனையாக இருக்கிறது. அப்படி ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என்று எப்போதுமே நினைப்பவன் என காளி வெங்கட் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.